ஹாய். ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனையில தப்பு 2 சைடுமே இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா. உதாரணத்துக்கு, உங்கள ஏமாத்துன அவங்க தப்பு அப்படின்னா, அவங்க ஏமாத்துற அளவுக்கு நீங்க இடம் குடுத்ததும் ஒரு பெரிய தப்பு. கரெக்ட்டா? ஸோ, நெறைய பேரு, நான் போய் கடவுள்ட்ட வந்து என்னோட கோரிக்கைய வந்து சொன்னேன். நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா தப்பு பண்ணவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாத நான் தான் கஷ்டப்படுறேன் அப்டின்னா, அவங்க ஏமாத்துற அளவுக்கு நீங்க ஒரு இடம் குடுத்தீங்க பார்த்தீங்களா? அதனோட கர்மா தான் நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுக்கான காரணம். ஸோ, ஏமாத்துறதுக்கு இடம் குடுத்ததே வந்து ஒரு இன்னசென்ட்டான விஷயம் தானே! அதவே ஒரு தப்பா கன்சிடர் பண்ணி கடவுள் வந்து வச்சு செய்றார்ன்னா, ஏமாத்துனவங்களுக்கு எப்பேர்ப்பட்ட தண்டனைய கடவுள் குடுப்பார்ன்னு 1 செகண்ட் யோசிங்களேன். ஸோ, கடவுள் வந்து தண்டனை குடுக்குறது வந்து அந்த மாரி ஆளுகளுக்கு எப்ப தெரியுமா குடுப்பாரு? சரியான நேரம் பார்த்து குடுப்பாரு. அவங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. தப்பு பண்ணிட்டு நல்லா ஜாலியா தான் இருக்காங்க. கடவுள் வந்து அவங்கள தண்டிக்கவே இல்ல அப்டின்னா, அசராம நம்ம பாட்டுக்கு லைஃப்ல போய்க்கிட்டே இருக்கிறப்ப, எதார்த்தமா அப்டி அசர்றப்போ ஓங்கி பின்னாடி கூடி அடிச்சா எப்டி இருக்கும்? அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு வர்றப்ப கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, போக விட்டு பொற மண்டையில ஒரு சாத்து சாத்துவாரு. ஸோ, அதனால கடவுள் கேட்கல, கேட்கலன்னு சொல்லாதீங்க. கரெக்ட்டான டைம்க்கு வெயிட் பண்ணுங்க. ஹேவ் அ ஹேப்பி டே.